ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல? ஆனா அது ஃபர்ஸ்ட் ஓடி ஓடி வர்றாங்க. அந்த ஹீரோலாம் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க, நல்லாவே இல்லை. சரி, படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட் நல்லா இருந்துச்சு, எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஏன்னா நேற்று ஒரே நெகட்டிவ் ரிவ்யூவா சொல்லியிருந்தாங்க. தெரியல ப்ரோ, தமிழ் படத்துக்கு தான் அப்படி பண்ணுவாங்க, இப்போ ஹாலிவுட் படத்துக்கு ஆரம்பிச்சிச்சான்னு தெரியல. பட் இல்லை பார்க்கலாம் மாதிரி நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிப்பாங்கல்ல, இப்போ நடுவில் இன்டர்வல் போகிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் அந்த ஸ்டார்ட் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக இருந்துச்சு. ஸோ அதான் பார்க்கலாம். அதே சமயம் படத்தை விட எது நல்லா இருந்துச்சுன்னா அது என் தலைவர் ஸ்டீவ் உள்ள என்ட்ரி கொடுத்தாப்புல, அதுதான் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படமும் சூப்பராக இருக்குது. கிட்ஸோட உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சொன்னல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே அந்த ஷோவை செட் பண்ணுவாங்களே எப்பவுமே, அந்த மென்டாலிட்டி போச்சு. கிளைமேக்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு எப்போ பார்த்தாலும் மனுஷங்க அந்த மாதிரி சண்டை இருக்கு போல, இந்த தடவை கொஞ்சம் ஃபயர்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா திரும்ப அதே ஃபைட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். சீரியஸா ப்ரோ, நோ ப்ரோ, சிஜி இருக்கு எப்பவுமே அது டாப் கிளாஸாக தான் இருக்கும். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து சின்ன ஒரு மைனஸ் அதுன்னா தமிழ் டப்பிங்னு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையவே கனெக்ட் ஆகலை. மேபி இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்க. நான் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் டைம் ஷோ போட்டேன். ஸோ ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் சொல்கிறேன், செகண்ட் ஷோவே போட்டேன் இங்கிலீஷில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிட்ஸோட உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் பிளாஸ்ட் ப்ரோ. வழக்கம் போல எப்படின்னா அதே ஃபார்ம் தான் எடுத்து வந்திருக்காப்புல. அந்த ஃபயர்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது வந்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அப்பா போன தடவை மாதிரி இல்லப்பா, இருந்தால் கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவன் தான் நல்லாவே அல்ல, பட் வரும் அவன் வந்து நல்லாவே இல்லை. ஏன் நல்லா இல்ல உங்களுக்கு? ஏன்னா அவன் எல்லா டைமும் அவனால பிரச்சனை மாஸ்க் 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 மாஸ்க்னு போட்டுட்டு இருந்தாங்க. டிடிலாம் எப்படி இருந்தது பார்க்கும்போது? சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா நான் கண்ணாயை கைட்டிட்டேன். கேவலமா இருந்துச்சு. கண்ணாயை போட்டா 2 சைடு போட்டுச்சு. கண்ணாடி போட்டா கேவலமா இருந்ததா? இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா? செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல? ஆனா அது ஃபர்ஸ்ட் ஓடி ஓடி வர்றாங்க. அந்த ஹீரோலாம் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க, நல்லாவே இல்லை. சரி, தமிழ் டப்புல தமிழ்லாம் புரிஞ்சுதா அவங்க பேசுனதுலாம்? புரியுமே. நான் தமிழ் தானே டங்க் லாங்குவேஜ். இல்ல அவங்க பேசல தமிழ்லாம் கரெக்டா சிங்க் ஆச்சான்னு கேக்குறேன். சிங்கா தான். உனக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? லாஸ்டா அவங்க அந்த முடிய வந்து ஏதோ அந்த பிளான்ட் கூட கரெக்ட் பண்ணாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்ததா கிளைமாக்ஸ்லாம்? பிடிச்சிருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பசங்களாம் வந்து எப்படி இருக்கும் பாக்கலாம்? நல்லா தான் இருக்கும். சரி, பட் வந்து ஃபைட்டாகவே போயிடுச்சு. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருக்கும். எல்லாம் ஆல்ரெடி வந்த பாட்டிலே இருக்கு. படம் வந்து மூவே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஃபைட்டு தான் போயிட்டே இருக்கு. 3D விஷுவலாக நல்லா இருந்துச்சு. விஷுவலாக தான் பார்க்கலாம், மிச்சபடி ஸ்டோரியாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பார்ட் வந்து எடுத்தா வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எடுக்கணும், இல்லைன்னா வேஸ்ட்டு தான் படம். நல்லா தான் இருந்துச்சு. அந்த சில கவுண்டர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, காமெடிலாம். சிலதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்துச்சு, மிச்சம்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு காமெடிலாம். மிச்சபடி ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கதை மூவ் ஆகுது. பட் ஆனால் கதை போல அப்படியே தான் சண்டை தான் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதோட முடிச்சுட்டா ஓகே. நெக்ஸ்ட்லாம் எதுவும் எடுக்க வேணாம். அவதார் எடுத்தாரா புது கான்செப்டோட தான் வரணும். கிராஃபிக்ஸ் 3D எல்லாம் பக்காவா இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் இல்ல, சூப்பரா இருந்துச்சு. 3 மணி நேரம் படம் ரொம்ப கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு தான், ஆனா டைம் போனதே விளங்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. எந்த சீன் பெஸ்டா இருந்தது? வேற லெவல். ஓப்பனிங் சீனே பெஸ்டா தான் இருந்துச்சு. 3D எஃபெக்ட் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே செம. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா இருந்ததா, செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருந்ததா? ரெண்டுமே பெட்டரா தான் இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஏன்னா செகண்ட் பார்ட் ஈக்குவல் இல்லைன்றாங்க அந்த பாட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, அதெல்லாம் போய் படம் சூப்பர். கொஞ்சம் லென்த்து தான், மற்றபடி படம் சூப்பர். நாங்கள் கூட ஸ்ரீலங்கால இருந்து இன்னைக்கு வந்து பார்க்குறோம். சாரி, கிளைமேக்ஸ் சீன் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். துருக் மக்தவர சீன் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக பொறுமை வேணும். 3.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. அப்படியே கண்டினியூஷன் தான் படம். அதனால் ஃபேன்ஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நார்மல் ஆடியாக இருந்தால் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். ஸ்லோவாக இருக்குது. கான்வர்சேஷன் நிறையா இருக்கிறதுனால ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. ஏன்னா கான்வர்சேஷன் அங்கங்கே வந்துகிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் லேகா ஸ்லோவா இருக்கு. தமிழ் டப்பு சிங்க் ஆயிடுச்சா? மொக்கையா இருக்கு, பழைய கிரிஞ்சா இருக்கு. மத்தபடி லைக் பண்ணுவாங்க எல்லாம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். சில்ட்ரன்ஸ்ல கூட்டு வந்து அதான் ஜாலியா இருக்கு, ஒன் டைம் வாட்ச். விஷுவலுக்காக பார்க்கலாம் கண்டிப்பா. ப்ரோ நெகட்டிவா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க படம்லாம். 1-2 அழகு இல்லை ப்ரோ, கொஞ்சம் இதுவாக தான் போகுது, போரா போற மாதிரி இருக்குது. ஆனா நல்லா இருக்கு ப்ரோ படம். இன்னும் சவுண்ட் கொஞ்சம் இதுவாக, ஆனா ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு டைமிங். 3 ஹவர் என்ன போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? அங்கங்க லைட்டா போர் அடிக்கும் போது தான் ப்ரோ இருக்குது அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து செகண்ட் ஹாஃப் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போயிருக்கு ப்ரோ. இது லாஸ்ட்ல அந்த எல்லாருக்கும் கனெக்ஷன் ஆகும் போது தான் ப்ரோ அந்த கடவுளோட இது கிடைக்கும், நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது 3D எஃபெக்ட் ஓரளவு தான் ப்ரோ இருந்தது, அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. இது சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ப்ரோ, ஆடியோ சவுண்ட் கம்மியா இருந்தது, எஃபெக்ட் கம்மியா இருந்தது. மற்றபடி ஓகே தான் ப்ரோ. ஸ்கிரீன் பிளே எல்லாம் பக்காவா இருந்துச்சு, எல்லாமே மறத்திருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அந்த சென்டிமெண்ட், ஃபாதர்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் எல்லாமே பக்காவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, பக்காவா இருந்துச்சு. எல்லாமே ஜேம்ஸ் கேமரன் மூவினா சொல்லவா வேணும், சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே செதற விட்டாங்க. தமிழ் டப்பு எப்படி இருக்கு? தமிழ் டப்பு நல்லாவே ஒரு நல்லா தான் இருந்துச்சு. அங்க சிங்கா உள்ளன்றாங்க. இல்ல அப்பெல்லாம் இல்ல, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. குஞ்சு மாதிரி கேட்றாங்க. இல்ல அப்பெல்லாம் இல்ல, பக்காவே ஒர்க் அவுட் ஆச்சு. நேத்துல நெகட்டிவ் ரிவ்யூலாம் சொல்றாங்க, 3 ஹவர் படம் போர் அடிக்குது அப்படின்றாங்க. அப்பெல்லாம் இல்லண்ணா, படம் நல்லா தானே. 3 மணி நேரம் போறதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுறாங்க, செகண்ட் ஹாஃப் எடுறாங்க. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் தான் செதற விட்டாங்க, எல்லாம் பக்காவா இருந்துச்சு. குழந்தைங்க வந்து பாக்குறது புரியல, சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பாக்குறது பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. ஏன்னா நேத்துல ஒரே நெகட்டிவ் ரிவ்யூவா? இல்ல இப்ப செம்மையா இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் செம்மையா ப்ரோ, ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. மூணாவது இதுவும் நல்லா தான் இருக்கு. சிஜி ஒர்க் எப்படி? சிஜி ஒர்க்லாம் பக்கா ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ. தமிழ் டப்பு என்ன லாக்? இல்ல தமிழ் ரொம்ப ஃபன்னாவே பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். ஒரு படம் என்ன லாக் இருக்கு? இல்ல ப்ரோ, டைம் போனதே தெரியல, வந்து பவரா எடிட்டிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் பயங்கர செம்ம எமோஷன். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல ப்ரோ. தமிழ் டப்பு கரெக்டா சிங்க் ஆகுதா லாக் ஆகுதா? இல்ல ப்ரோ, கரெக்டா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட ஓகே தான், நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? ஓகே தான் ப்ரோ, சூப்பரா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் லாஸ்ட்ல அந்த ரெட் கலர் டிராகன் வரும்ல, அதுதான் ப்ரோ பயங்கரமா இருக்கு. செம்ம சவுண்ட் சூப்பரா இருந்துச்சு. 3D ல பாக்குறது எப்படி ப்ரோ? 3D எஃபெக்ட் எப்பவும் போல தான் ப்ரோ, 1-2 பாக்குற மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான், சேம் தான். 3 ஹவர் படம் என்ன லாக் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா சூப்பரா ஃபாஸ்டா போச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. குழந்தைங்களாம் கூட்டு வந்து ஜாலியா என்ஜாய் நல்லா ஃபன் பண்ணலாம் ப்ரோ, சூப்பரா இருக்கு. பார்ட் 3 சூப்பரா இருக்கு, செகண்ட் பார்ட்டோட இந்த பார்ட் நல்லா தான் இருக்கு. 3 ஹவர் படம் என்ன லாக் இருக்கா? 3 மணி நேரங்கிறது நம்மளுக்கு இருக்கதான் செய்யும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு. இந்த தடவை கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க செகண்ட் பார்ட்டில். தமிழ் டப்புனால உங்களுக்கு சிங்க் ஆகுதா இல்ல? எல்லாமே தமிழ் டப்பு எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்குது. இல்ல நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் நல்லா போணுச்சு, அவ்வளோதான் ப்ரோ. டைம் போனது தெரியல, இவ்வளோ டைம் 3.25 ஹவர் ஆயிடுச்சான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு டைம் பார்த்தா தான் தெரிஞ்சு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு. டைம் போனது தெரியல, ஸ்டோரி நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் இல்லை ஒர்க்கல் எதுவுமே இல்லை, நல்லா பசங்கெல்லாம் பார்க்கலாம். நம்மளுக்கு டைம் அவ்வளோ டைம் வந்து தெரில, நான் டைம் போனே தெரில, நல்லா இருந்தது. ஆப் அது ஒரு வாட்டி பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா. ஃபைனலில் கொஞ்சம் நோவாவோட ஃபேஸ்லாம் காமிச்சதில்ல, லைட்டாக இவ்வளோ தான் நோவாவான்னு சொல்லி அது கொஞ்சம் இது காமிச்சாங்க, நல்லா இருந்தது. இன்னொரு 4வது பாட்டு வந்து நல்லா இருக்கும். இன்னும் 3D எஃபெக்ட் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, குழந்தை என்ஜாய் பண்ணாங்க. அதான் நம்மளுக்கு அவங்க டைம் போனே தெரில, எவ்வளோ 3.25 ஹவரா சொல்லி கடைசியாக ஃபோன் பாட்டு 3.25 ஹவரா படம்னு சொல்லி நல்லா இருந்தது அந்த படம். கிளைமேக்ஸ் நல்லா ஃபினிஷிங், நல்லா கிளைமேக்ஸ்.